ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு முறை நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, 2-3 காஞ்ச மிளகாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். பாதி லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம சிக்கனையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 1/2 hour இல்லை 1 hour இருக்கட்டு. நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு 1/2 hour வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளாடி இறங்கி டேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான். இப்போது நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எண்ணெய் வந்து சேஞ்ச் பண்ணாண்டா அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கிறேன், அதையும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம். நான் வந்து சின்ன சைஸ்னால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ்னால் 1 எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதையும் போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன், அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும். நல்லா வதங்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிடும்போது வெங்காயம் சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ண சிக்கனையும் போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், அதையும் போட்டுட்டு பெப்பரையும் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளவுதான். ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் ஃப்ரை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.